நம்ம செத்ததுக்கு அப்புறம் குலசேகர மாமா மட்டும் இல்ல, எத்தனை பேர் வந்தாலும் நம்மள ஒண்ணு பண்ண முடியாதுல்ல. சாரு, அண்ணே வாங்க அண்ணே. ரமா கண்ணை தொடச்சுக்கோ. வாங்க அண்ணே. ரமா நீ அண்ணன் கூட பேசிட்டு நீங்க உட்காருங்க அண்ணே, நான் போய் காஃபி கொண்டு வரேன். நிலமா, நீங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏமா அப்படிலாம் பேசுறீங்க? கார்த்திக் அண்ணனை பத்தி நினைச்சு பாக்குறீங்களே, இந்த சரவண அண்ணனை மறந்துட்டீங்களா? ஏறம்மா பிறந்த நாள் அதுமா அழுதுட்டு இருக்க? சாரு, நீ என்ன சொன்ன? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விஷம் குடிச்சு சாக போறீங்களா? நீங்க ஐயா பொண்ணுங்க, யமனியை எட்டி உதச்சோர ஐயா. அவர் இருக்கிற வரைக்கும் உங்க மேல தூசி கூட படாது. அவருக்கு பின்னால இந்த அண்ணன் இருக்கமா, நான் இருக்கிற வரைக்கும் உங்க மேல காத்து கூட படாது. அண்ணே, நாங்க என்னென்ன பாவம் பண்ணோம்? ஐயாக்கு மகளா பிறந்தது பாவம்னா அதுக்கு நாங்க என்னென்ன செய்வோம்? கார்த்திக் அண்ணன் எங்க மேல என்ன இவ்ளோ கோவமா இருக்காரு? அண்ணே, கார்த்திக் அண்ணன் உடம்புல ஓடுற ரத்தம் தானே எங்க உடம்புலயும் ஓடுது. நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா எங்களை திருத்த வேண்டியது தானே. எதுக்குன்னு இப்படி பலி வாங்கணும்னு துடிக்கிறாரு? யார பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணையா நான் இருப்பேன், இது சத்தியம். கார்த்திக் அண்ணன், குலசேகர மாமா, இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு பண்ண கெடுதலுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னென்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதுல உங்க தப்பு ஒண்ணுமே இல்லையே. இப்ப இல்லைனாலும் ஒரு காலத்துல உங்களுக்கு ரொம்ப கெடுதல் பண்ணிருக்கேன். உங்களை சரியா புரிஞ்சுக்காம நான் நடந்துக்கிட்டேம்மா. அதுக்காக நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். எப்போ கங்கா தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, சரவண கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லி அதை நடத்தி முடிச்சாலோ அப்பவே நான் மனசு மாறிட்டேம்மா. நான் மட்டும் இல்லம்மா, கூடிய சீக்கிரத்துல கார்த்திக் அண்ணன், குலசேகர மாமா ரெண்டு பேர் மனசையும் மாத்தி காட்டுறேன். சரி, நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. எங்க அண்ணன்? என்னம்மா, அண்ணன் முத வெளியே ஆசையா கூப்பிடுறேன், தயவுசெய்து வாங்க. ஐயாக்கும் சின்னம்மாக்கும் நான் போன் பண்ணி சொல்றேன், நீங்க வாங்க. வாங்கம்மா, வாங்க. மாமா, மாமா, என்ன மாமா திடீர்னு ஜெயச்சந்திரன் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டீங்க? ஏன் மாப்ள கத்துற? உனக்கு அதுல இருக்கிற சூட்சமம் புரியலையா? எனக்கும் புரியல, யாருக்குமே புரியல. எல்லாத்துக்கும் ஒரே குழப்பமா இருக்குது. ஏன் இப்படி திடீர்னு பல்டி அடிச்சீங்க? உன்னை காப்பாத்ததா மாப்ள. என்ன காப்பாத்தவா? என்ன மாமா மேலும் குழப்பமா இருக்கு? கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிச்சதுக்கும் என்ன காப்பாத்துறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு மாப்ள. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதாலதான் ஐயா கிட்ட இருந்து நீ தப்பிச்ச. என்ன விடு மாப்ள, நான் ஐயாவைய சமாளிப்பேன், அந்த ஆண்டவனே வந்தாலும் சமாளிப்பேன். ஆனா நீ மாட்டிக்க கூடாது. அதுக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஐயோ, விவரமா சொல்லுங்க மாமா, எனக்கு மூளையே குழம்புது. மாப்ள, பாம்பு விஷயத்தையும் மாடு விஷயத்தையும் நாம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் செஞ்சோங்கிற விஷயத்த நாச்சியார முத்தரசியும் ஐயா கிட்ட சொல்ல தயாராயிட்டாங்க. ஐயாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது உங்க ரெண்டு பேருக்கும் பெரிய மனஸ்தாபம் வரும். அத ஒன்னாலையும் தாங்க முடியாது, என்னாலையும் தாங்க முடியாது. அதனாலதான் யோசிச்சு பார்த்தேன். சரி, இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுவோம் அப்படின்னு சம்மதமே சொல்லிட்டேன். இப்ப பாரு, இந்த குலசேகர மனசு மாறிட்டா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னு ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை ஐயா கிட்ட கொண்டு போகாம நிறுத்திட்டாங்க. நல்லா யோசிச்சு பாரு மாப்ள, இப்ப அவங்களோட நிலைமை என்ன? அமைதி ஆயிட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் ஜெயச்சந்திரன் கல்யாணத்தை எப்படி மாமா தடுத்து நிறுத்த போறீங்க? பழையபடி ஜெயச்சந்திரனை பலி கொடுக்க போறீங்களா? இல்ல மாப்ள, பின்ன நாம செய்யறதெல்லாம் தோத்து போகுன்னு நினைச்சு மனசு மாறி ஜெயச்சந்திரனுக்கு சம்மதம் சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்ண போறீங்களா? யாத்திரத்தை கலப்பாத. அந்த சுப்பலட்சுமி குடும்பத்தை ஆசீர்வதிக்க பிறந்தவன் இல்ல இந்த குலசேகரன், அழிக்க பிறந்தவன்.
இப்போதைக்கு நாம தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்கேன். கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்குல்ல, நமக்கு என்ன அதை நிறுத்த காரணம் கிடைக்காமையா போயிடும். இதுக்கு மேலையும் கிடைக்கும்னு நம்புறீங்களா மாமா? மாப்ள, ஏன் மாப்ள அவநம்பிக்கையாவே பேசுற? பின் என்ன மாமா, மாடு குத்துனாலும் பொழைச்சுக்கிறாளுக, பாம்பு கொத்துனாலும் பொழைச்சுக்கிறாளுக. அவளுக்கு ஆயுஸ் கெட்டியா மாமா? அப்படி இல்ல மாப்ள, சாகரத்துக்கு கூட அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லங்கிறது தான் உண்மை. உயிரோட இருந்து இந்த குலசேகரகிட்ட மாட்டிக்கிட்டு சீரழியணுங்கிறது தான் அவங்க தலையெழுத்து மாப்ள. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் சாவுல இருந்து தப்பிச்சுக்கிட்டே வராங்க. விடக்கூடாது மாமா, விடவே கூடாது மாமா. ஏன் மாமா, கங்கா டெல்லியில இருந்து வந்த உடனே கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிருவாங்களே? ஆரம்பிக்கட்டும், அமைதியா இருப்போம். இந்த கல்யாணத்துக்கு சம்மதங்கிற மாதிரியே நடிப்போம். மத்தவங்க எல்லாரையும் நம்ப வைப்போம். ஆனா கடைசியில கல்யாணத்தை நாம நிறுத்துவோம் மாப்ள. எப்படி மாமா? ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ரகசியமா? என்ன மாமா? மாப்ள, நம்ம ஜெயச்சந்திரனுக்கு நானும் உன் அத்தையும் ஒரு பொண்ணை போய் பார்த்தோம். அந்த பொண்ணுதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு நான் என்னைக்கோ முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா இப்ப அந்த ரமாவை ஜெயச்சந்திரன் கல்யாணம் பண்ணிக்கிறத நான் ஏத்துக்கிட்டதால உன்னையும் காப்பாத்திட்டேன், என்னையும் நான் காப்பாத்திக்கிட்டேன். மாப்ள, பொறுத்திருந்து பார் இந்த மாம எப்படி காய நகர்த்துறான்னு. ஏய் ரமா, இங்க பாரு. சரு, இங்க இருக்க வந்திருக்கோம். வா. என்னங்க வெளியே போறோம்னு சொல்லிட்டு நகை கடை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு பிறந்தநாள் பரிசு கொடுக்கத்தான் நகை கடை கூட்டு வந்தேன். வாங்க போலாம். நகையெல்லாம் ஒண்ணு வேண்டானே, கடைசி வரைக்கும் உங்க அன்பு இருந்தாலே போதும். வாங்கன்னு போலாம். என் அன்பு கடைசி வரைக்கும் இருக்கும். அண்ணன் தானே வாங்கி தரேன், ஏன் வேண்டாங்கிற? வேணா ஒண்ணு பண்ணலாம். இப்ப அண்ணன் வாங்கி தரேன், நீ கங்கா மாதிரி படிச்சு பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அண்ணனுக்கு வாங்கி கொடு. உள்ள போலாம் வாங்க. வா. வணக்கம் சார். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஐயா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காரு சார். சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? இவங்க 2 பேரும் என் தங்கச்சிங்க. சரிங்க சார். வாங்கம்மா, வாங்கம்மா. போலாம்டா. போங்கம்மா. வாங்க. சொல்லுங்க சார், எந்த மாதிரி மாடல்? நெக்லஸா, செயினா? எல்லா டிசைன் எடுத்து காமிங்க. சரிங்க ஆமா. சார். ரமா, இது பாரு. நல்லா இருக்குல்ல? இது எவ்வளவு விலைங்க? 1 லட்ச ரூபா கிட்ட வரும். ராமா, 1 லட்சமா? இல்ல, இது இங்க வேண்டாம். பார், விலையை பத்தி கவலைப்படாத. உனக்கு பிடிச்சிருக்கா எடுத்துக்கோ. அந்த நெக்லஸ் எடுங்க. இதுங்களா? ஆ. ஏய் ரமா, இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்டி. சிம்பிளாவும் இருக்கு பாரு. நீ சொன்ன மாதிரி நல்லதா இருக்கு. ஆனா எனக்கும் உனக்கும் பிடிச்சா பத்தாதரி. அண்ணனுக்கு பிடிச்சதான் எடுத்துக்கணும். ராமா, உனக்கு தான் பிறந்த நாள், உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ. இல்லன்னு உங்களுக்கு பிடிச்சதே நீங்க எடுத்து கொடுங்க. சரி ரம்மா, இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இது எடுத்துக்கோ. சரிண்ணே. சாரு, நீ ஏதாவது எடுத்துக்கோ. எனக்கு ஒண்ணு வேண்டானே, இவளுக்கு தானே பிறந்த நாள். அப்படி இல்லம்மா, நீயே எடுத்துக்கோ. அப்பதான் அண்ணனுக்கு சந்தோஷம். ஏய், அண்ணா சொல்றாருல்ல, எடுத்துக்கோ. சரி. அந்த நெக்லஸ் பாரு. ம்ஹும். இது
சிம்பிளாவும் இருக்கு, அழகா இருக்கு. இதே எடுத்துக்கோ. அண்ணே எனக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? எடுத்துக்கோ. சரிண்ணே. இது ரெண்டையும் பில் போடுங்க. ஓகே சார். வாங்க போலாம். இது ரெண்டையும் அண்ணே. டெலிவரிக்கு அனுப்பிச்சிருங்க. என்னம்மா? உங்களுக்கு ரொம்ப செலவு வச்சுட்டோமாண்ணே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நம்ம பண்ற செலவு நியாயமான செலவு தானே. காசை தங்கத்துல தானே போடுறோம். தங்கத்துல போற ஒரு காசும் நமக்கு சேமிப்பு தாமா. வாங்க போலாம். வாங்க. வாங்க வாங்கம்மா. சாரு, எங்க எதுக்கு வந்திருக்கோம்? தெரியலடி. வேணான்னு சொல்லிடலாண்டி. அண்ணே, என்னம்மா? அண்ணே, நீங்க வாங்கி கொடுத்த நகையே போதும்ண்ணே. ட்ரெஸ் எல்லாம் வேண்டாண்ணே. என்னம்மா அது? பிறந்த நாள் அதுமா புது ட்ரெஸ் வேணாங்கிற? இல்ல, அக்கா டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு தான் போனாங்க. அது மட்டும் இல்லண்ணே, என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் அப்பாவும் பெரியமாவும் புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்கண்ணே. பரவாயில்லம்மா. இந்த வருஷம் அண்ணன் உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன். அண்ணன் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை பிறந்த நாள் இன்னைக்கே நீ போட்டுக்கணும். சரியா? வா. வணக்கம் சார். வாங்க. வணக்கங்க. தங்கச்சிங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். போங்க சார். இங்க பாருங்கம்மா, நேரம் ஆனாலும் பரவாயில்ல, மனசுக்கு பிடிச்சதை நீங்க செலக்ட் பண்ணீங்க. அண்ணன் வெயிட் பண்றேன்னு நீங்க சங்கடப்பட வேணாமா. உங்களுக்காக எவ்வளவு நேரம் வேணா வெயிட் பண்றோமா. எதுக்குண்ணே எங்களால உங்களுக்கு சிரமம்? எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. என் மனசுக்கு சந்தோஷம் தான். நீங்க போய் எடுங்க. போங்க. அப்புறம் சொல்லுங்க சார். பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். இந்தாங்க பாருங்க. இது பாரு. நல்லா இல்லடி. இது பாரு. ஆஹா, அது நல்லா இருக்கு பாரு. இந்த கலர் பாருங்க. ஏய், நான் தாவணி எடுத்துக்கவா புடவை எடுத்துக்கவா? தாவணி ஒண்ணு வாங்கிக்க, புடவையும் வாங்கிக்க. அதை எடுங்க. இதுவா? அந்த பக்கம் இருக்கிறதே எடுங்க. இந்தாங்க. ஏய், இது நல்லா இருக்குல்ல? ஆமா, நல்லா இருக்கு. சூப்பரா நான் இதை இருக்கு. எடுத்துக்கோ. எனக்கு செலக்ட் பண்ணு. என்னடி? ஏய், புடவையெல்லாம் சூப்பரா இருக்குடி. பார்க்கலாமா? அந்த புடவையெல்லாம் எடுங்களே. இந்த புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்குடி. ரொம்ப நல்லா இருக்கு. இரு, முதல்ல விலையை பார்க்கலாம். ஐயோ, ரொம்ப ஜாஸ்தியா இருக்குடி. அப்படின்னா வேணாம், வச்சிடலாம். ரமா, இந்த புடவை நல்லா இருக்கம்மா. இதே எடுத்துக்க. எனக்கும் இதானே பிடிச்சிருக்கு. ஆனா விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இங்க பார், விலையை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. வாங்குறது நல்ல புடவை வாங்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிறந்த நாள் வருது. ஏன் வேண்டாங்கிற? எடுத்துக்கோ. சாரு, நீ எதுவும் எடுக்கலையா? இது ஒண்ணு நான் இதை செலக்ட் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. நீ எடுத்துக்கோ. ரமா, நீ இன்னொரு ட்ரெஸ் எடுத்துக்க. எடுத்துக்கிட்டேன்னு இதோ. சரி சரி சரி. இங்க பார், விலையை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. அண்ணன் இருக்க. சொல்லுங்க இவங்க சார். செலக்ட் பண்ணதெல்லாம் பில்லு போட்டு கவுண்டர் காமிச்சிருங்க. இதையும் பில் போட்டுருங்க. வாங்கம்மா. இந்தாங்க. இந்தாங்க சார். என்னம்மா, எடுத்த ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? வேற எதனா வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. இதுவே போதும்னு. அம்மா, கேஷ் கரெக்டா இருக்கா? சரியா இருக்கு சார். போலாம்மா. வாங்க. காஃபி சாப்பிடலாங்க. இப்படி உட்காருங்க. சரி, ஓகே. வணக்கண்ணே. என்ன சாப்பிடுறீங்க? ரமா, என்ன சாப்பிட்ற? அண்ணே, உங்க இஷ்டம்ண்ணே. நீங்க எது சொன்னாலும் சாப்பிடுறோம். அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு உன் பிறந்த நாள். முதல்ல ஸ்வீட் சாப்பிடலாம். என்ன தம்பி, 3 குலாப் ஜாமுன் கொண்டு வா. சரிங்கண்ணே. அதுக்கப்புறம் என்ன சாப்பிடலாம்? நீங்களே சொல்லுங்க, நான் அதையே சாப்பிடுறேன். உனக்கு சப்பாத்தி சொல்லட்டுமா?
எப்படி நான் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ரமாக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி, ரமாக்கு சப்பாத்தி ஆர்டர் பண்றேன். உனக்கு? எனக்கு தோசை ஓகே, போதும். நானும் சாரும் தோசை சாப்பிடுறோம், நீ சப்பாத்தி சாப்பிடு என்ன? சரிண்ணே. வேற என்ன சாப்பிடுறீங்கண்ணே? தம்பி ஒரு சப்பாத்தி 2 தோசை சீக்கிரம் கொண்டு வா. சரிங்கண்ணா. சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுங்க. இந்தாங்கண்ணே. ம், இங்க தோசை, அங்க சப்பாத்தி. இந்தாங்க சப்பாத்தி. வேற என்ன சாப்பிடுங்க. சாப்பிடுறீங்க? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வா சொல்றேன். சாப்பிடுங்க. சாப்பிடுமா. என்னென்ன? ஒண்ணும் இல்லம்மா. சொல்லுங்கண்ணே. இங்க பாருங்க, நீங்க 2 பேர் வேணுங்கிறத திருப்தியா சாப்பிட்டாதான் அண்ணன் மன சந்தோஷப்படும். சரியா? அண்ணே, என்னம்மா? சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. பரவாயில்லம்மா, நீ சாப்பிடு. என்னென்ன? அவ ஊட்டி விடணுங்கிற ஆசையில சொல்றா, அது கூட புரியாம பேசுறீங்க. சரிம்மா, சாப்பிடுங்க. நீ ஊட்டி விடு. அண்ணே, ரமா ஊட்டினதை சாப்பிடுவீங்களா? நான் ஊட்டினா சாப்பிட மாட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஊட்டு. இந்தாங்க. உங்க 2 பேருக்கு நான் ஊட்டி விடுறேன், சாப்பிடுங்க. இந்தம்மா.